ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்சர் ns200 கூலண்ட் ஆயிலோட கம்ப்ளைண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூலண்ட் ஆயில் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது மேக்ஸிமம் லெவலுக்கு கீழே இருக்குது. ஸோ அது வந்து இன்ஜின்குள்ளே போகுதா இல்லை வந்து ரொம்ப வார்ம்னால் ரொம்ப வந்து இப்படி ஃபில்டர் ஆகிடுது, எவாப்ரேஷன் ஆகிடுதா அப்படிங்கிறது வந்து நம்ம இனிமேல் தான் கழட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கழட்டணும்டா. இதெல்லாம் கழட்டலாம். இதை கழட்டிட்டு அதுக்கப்புறம் அது கழட்டலாம். ஈஸியாக இருக்கும், கை போகும்ல. ஸ்கேலை கட்டி மினிமமில் இருக்குது. மினிமமில் இருக்குது. வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே. ஸோ இப்போ நார்மல் மினிமமுக்கு மேக்ஸிமம் சென்டரில் இல்லை, இதான் ஸ்ட்ரைட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே தான் மேக்ஸிமம் மினிமம். ஓகே, ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இல்லை, அப்போ இதில் ஊற்ற தேவையில்லை. இது ரேடியேட்டரில் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ரேடியேட்டர் இது வந்து எக்ஸ்ட்ரா இது, அதாவது அதுக்கு தேவையில்லாத போது இது வந்து எடுத்துக்கோங்களா, அதுதான் மினிமமாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ரேடியேட்டரில் கரெக்டாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ இதில் ஊற்றணுமா? பிரச்சனை இல்லை. ஆமாம், இதில் மட்டும் ஊற்றினா போதும். வேணுமா? ஓகே, இப்போ அது பணம் வச்சுட்டு ஓகே 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 அவ்வளோதான். ஓகே, மேக்ஸிமம் ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ. இப்போ அதுக்கு ரேடியேட்டரில் அது ஓவராக பாயில் ஆகிடுச்சு இல்லை தண்ணி இதாகிடுச்சுன்னா இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுதான் எக்ஸ்ட்ரா டேங்க்.